எம்எஸ்டியை மட்டும் ரொம்ப தூரம் பண்றாங்க. அந்த வன்மம் எங்க இருந்து உருவாகுது? நம்ம ஆட்களே சிஎஸ்கே ஃபேன்ஸ் சம்டைம்ஸ் டக்குன்னு ட்ரிகர் ஆயிராங்களோ? அதே தான் சார் நானும் சொல்றேன். நானே அதில் ஒன் ஆஃப் த கல்பிரிட் தான் சார். நானே ட்ரிகர் ஆகிடுறதுனால தான் இந்த மாதிரி வீடியோலாம் போட்டேன் நெகட்டிவா. ஏன்னா இந்த ஆள் ஈஸியாக கப் வாங்கி கொடுத்துட்டார்ல இல்ல. இப்போ மற்றவங்களாம் என்ன பார்ப்பான் வரும். இப்போ எம்ஐயே எடுத்துங்க 5 வருஷத்துக்கு கப்பே கிடையாது. லாஸ்ட் 5 வருஷம் கப்பே வாங்கல. இவன் என்னடா இவன் மட்டும் எப்படா கப் வாங்கிறான், அதுவும் கேவலமா தோக்குறான். அவன் முடிச்சுப்பா சிஎஸ்கேலாம் அவ்வளோதான் தொடச்சி விட்டுறாங்க. அடுத்த வருஷம் வந்து கப் அடிக்கிறான் சொல்லிட்டு அடிக்கிறார் சார். நான் அடுத்த வருஷம் கம்பேக் ஸ்ட்ராங்காக வருவேன், அதனால தான் சிஎஸ்கே எல்லாருக்கும் தெரியும்னு சொல்லுவார். அந்த வேர்டு வந்து கப் அடிக்கிறார். ஸ்கிரிப்ட் எழுதுனா கூட கரெக்டாக பண்ண முடியாது சார். இந்த ஆள் பண்ணிடுறாரு சார். அப்போ என்ன ஆப்வியஸாக வரும், நமக்கு கிடைக்காத ஒன்று அவர் கிடைக்குதுன்றத கோபம் தான் இது. கண்டிப்பாக இதை நான் தப்பா எடுத்துக்காதீங்க ஆர்சிபி ஃபேன்ஸ். இது வந்து கண்டிப்பாக நான் சிஎஸ்கே ஃபேன் வந்து நீ ஆர்சிபி வந்து 5 வருஷம் கப் அடிச்சிருந்தாலும் எம்ஐ கப் அடிச்சிருந்தாலும் நான் கோபம் தான் பட்டிருப்பேன். இது வந்து வரதான். பட் அது இன்னைக்கு என்னவா மாறிச்சுன்னா அந்த வன்மம். இப்போ நான் வந்து சிஎஸ்கே பற்றி ஃபேமஸ் ப்ரௌடாக பேசினா பேட் கமெண்ட் எனக்கு அவ்வளோ இன்பாக்ஸில் வந்து பாருங்க அவ்வளோ பேட் கமெண்ட் ரொம்ப அசிங்கமா. ஏன்னா உளவியல் ரீதியாக தாக்கிடுறான். நீ இன்னொரு வீடியோ போய் பேசக்கூடாது, நான் பேசினா அசிங்கம் பேசுவேன். நான் எப்படி ரிப்ளை பண்ணுவேன், சரி தம்பி விடு, ஏன்னா எனக்கு கெட்ட வார்த்தையும் பேச வராது. எப்படி பேச முடியுதா எனக்கு அப்படி வராது எனக்கு, அவ்வளோதான். ஸோ என்னை வந்து திட்டவங்களாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா 2K கிட்ஸாக தான் இருக்காங்க. அவங்களுக்கும் நம்ம வந்து தப்பு சொல்ல முடியாது. அவனுக்கு வந்து இன்னும் புரியல அந்த மெச்சூரிட்டி. ஏன்னா சோசியல் மீடியா அவன் கையில் இருக்குது. ஓகேங்களா, நமக்கு சொல்லி புரிய வச்ச வாத்தியார் இருந்தார், இங்கே இல்லை அந்த மாதிரி. இன்றைக்கி வாத்தியார்லாம் அடிக்கவே முடியாத சுச்சுவேஷன். ஸோ நம்ம என்ன பண்ண முடியும், ட்ரால்ஸ் தான். என் பேச்சு என் மீம் எடுத்து நீ தோனி நீயே ட்ரால் பண்ணியிருக்கணும் ஒரு கண்டனை போட்டு ஃபேஸ் பண்ணி போடுறான். மனுஷன் எப்படி சார் ஒரே மாதிரி எப்படி சார் இருக்க முடியும்? கோபத்தை வெளிக்காட்ட முடியாது. நானும் மனுஷன் தானே. தோனி நான் ட்ரால் பண்ணிட்டு சொல்லிட்டு நீ வந்து ஓஜி ஃபேனே கிடையாது சொல்லிட்டு ஏன் எங்கள் சிஎஸ்கே ஃபேனே ஒரு 4 பேர் கால் பண்ணுறாங்க, உடனே 40 பேர் கால் பண்ணி அதெல்லாம் கோபம் வரும் தலைவா. நீ பண்ணது கரெக்ட், எனக்கே கூட கோபம் வந்துச்சு. நீ வீடியோவை போட்டுட்டேன், நான் போட முடியல. ஆனால் கொஞ்ச நேரம் முத்து ரியலைஸ் பண்ணியிருப்பேன். நான் சொன்னல அசிங்கப்பட்டா தோனி அவமானப்பட்டா தோனி சொன்னவரே கண்டிப்பாக வீட்டுக்கு போய், ஏன்னா அந்த வீடியோ ரெக்கார்ட் ஆயிடுச்சு. அவர் துவச்சு பண்ணல நம்ம தலைவர் நம்மளே போய் பேசிட்டுமேன்றது. ஓகேங்களா, ஸோ அந்த ஒரு வீடியோ பேசிட்டு நானே இன்னைக்கு சிஎஸ்கே எப்படி தவிக்குது ஃபார்மில் இல்லாமல் எப்போ எழுந்து போகணும் அந்த மாதிரி நான் தவிச்சிட்டு இருக்கேன்.